ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டே 1ல ஃப்ளோரிடா வந்து நாங்க ரீச் ஆனது, பாஸ்டன் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புனது, அதுக்கப்புறம் இங்க வந்து வீடெல்லாம் நான் சுத்தி காட்டுனது எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டே 2. இப்ப நாங்க ரூம விட்டு எல்லாரும் வெளிய கிளம்ப போறோம். ரெடி ஆயி வெளிய வந்து நின்னுட்டுருக்கோம். இப்ப எல்லாரும் கார் எடுக்கிறதுக்காக வெளிய வந்து நின்னுட்டுருக்கோம். இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னு கேட்கிறீங்களா? இன்னைக்கு வந்து நாங்க யுனிவர்சல் ஸ்டுடியோஸ்ல எபிக் யுனிவர்ஸ் போறோம். யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிறது இங்க ரொம்பவே ஃபேமஸ் யுஎஸ்ல. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஎம், கிஷ்கிந்தா, அதுக்கப்புறம் விஜிபி அந்த மாரி தீம் பார்க்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு தீம் பார்க் தான். ஆனா இது வந்து எப்படின்னா, யுனிவர்சல் அப்படிங்கிற நம்ம இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம்ல நெறையா. அதோட தீம்ல அதாவது ஜுராசிக் பார்க் இதெல்லாம் நம்பளே பார்த்துருப்போம் நம்ம ஊர்ல. அந்த தீம வச்சே வந்து நெறைய ரைட்ஸ் இருக்கும் அங்க. அவங்களோட அந்த மம்மி, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாரி நெறைய அவங்களோட படங்கள வச்சு தீம் மாதிரி நம்மளுக்கு ரோலர் கோஸ்டர் ரைட்ஸும் இருக்கும். அந்த படத்துக்குள்ளேயே நம்ம போயிட்டு வர மாரி ஒரு அனுபவத்த குடுக்குற மாரி இடம் தான் இந்த யுனிவர்சல் ஸ்டுடியோஸ்ங்கிறது. இது வந்து இங்க மட்டும் இல்ல. கலிஃபோர்னியாலயும் இருக்கு. கலிஃபோர்னியால பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் மூவிஸ் எடுக்கிற செட்டும் பக்கத்திலேயே இருக்கும். நம்மளுக்கு செட்டு டூரும் கூட்டிட்டு போவாங்க. அதுக்குள்ளேயே வந்து இந்த மாரி தீம்டு ரைட்ஸும் இருக்கும். இங்க புளோரிடால வந்து இது வந்து 4 தீம் பார்க்கா இருக்கு. அதுல ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வல்கனோ பே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் பார்க். இது பிப்ரவரியில கொஞ்சம் குளிரா இருக்கிறதுனால அந்த வாட்டர் பார்க் திறக்கல. நாங்க இப்ப போறது எபிக் யுனிவர்ஸ். இது வந்து போன வருஷம் 2025 மேல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனாலவே ரொம்ப கூட்டமா இருக்கு. அதுவும் டிக்கெட்டும் ரொம்பவே ஜாஸ்தி. இதோட டிக்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பார்த்ததுக்கு கூடிக்கிட்டே வந்துச்சு. நாங்க புக் பண்ணும்போது $180 கிட்ட வந்துச்சு ஒரு ஆளுக்கு. $180ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 17,000 பக்கம் வருது. ஒரு ஆளுக்கே வந்து ரூ. 17,000 டிக்கெட் மாதிரி கணக்குல வருது. இதே இவங்களோட மத்த வேர்ல்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டுடியோஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐலேண்ட் ஆஃப் அட்வென்ச்சர்ன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. வல்கனோ பேலாம் வச்சிருக்காங்களா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, $120 அந்த மாரி டிக்கெட் வருது. அதுவுமே ரொம்ப காஸ்ட்லியான டிக்கெட் தான். ஆனா இது இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. நாங்க இப்போ எபிக் யுனிவர்ஸ்க்கு வந்து ரீச் ஆயிட்டோம். இதுல இருக்கிறதுல இத விட பகல் கொள்ளையா இருந்தது என்னன்னா, பார்க்கிங். பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா $35 அதுவும் நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா, 3000க்கு மேல வருது. இவ்ளோ வந்து சார்ஜ் பண்ணி இவங்க வந்து இந்த யுனிவர்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இது இவ்ளோ காசுக்கு வொர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு. நாங்க யுனிவர்சல் ஸ்டுடியோஸ், ஐலேண்ட் ஆஃப் அட்வென்ச்சர்லாம் கவர் பண்ண போறதில்ல. ஏன்னா கலிஃபோர்னியால ஏற்கனவே நாங்க யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் அந்த செட்டு டூர் எல்லாமே பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து நான் லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதையும் பாருங்க. இங்க இப்ப பார்த்தீங்கன்னா, மணி 8:30. பார்க் ஓப்பன் டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி. முன்னாடியே போனா நம்மள உள்ள விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இதுல வந்து ரெஃபர் பண்ணப்போ சொல்லியிருந்தாங்க. அதுதான் எல்லா ரைட்ஸையும் கவர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனா சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க ரொம்ப சீக்கிரமாவே கெளம்பி வந்துட்டோம். இங்க வெளிய செக்கிங்லாம் இருக்கும். அந்த பேக்லாம் செக் பண்ற இடம்லாம் இருக்கும். அதனால அதெல்லாம் முடிச்சு போக ரொம்ப லேட் ஆயிருமோன்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டோம். அதுவும் இன்னைக்கு கிளைமேட்ட பத்தி சொல்லணும்னா, "ஃப்ளோரிடால இப்படி ஒரு கிளைமேட்டா?" அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. நாங்க எல்லா நாளா பார்த்தீங்கன்னா, தலையில தொப்பிய போட்டுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப குளிரா இருந்தது. நாங்க இந்த கிளைமேட்ட ஃப்ளோரிடால எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. எங்கள இங்கேயும் வந்து இப்படி வச்சு செய்றியே அப்படின்ற மாதிரியான கிளைமேட் தான் இருந்தது. நாங்க வந்து ஒவ்வொரு தடவையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஜாக்கெட் எல்லாம் கழட்டிட்டு, அதுக்கப்புறம் கடகடன்னு அத தூக்கி திருப்பி போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம். அப்படி இப்படியே பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா எல்லா ஃபோட்டோலயும் ஜாக்கெட் போட்டு போட்டு நின்னுட்டு இருக்கிற மாரியே ஒரு ஃபீல் இருந்தது. நாங்க 8:30க்கு நுழைஞ்சாலும் கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செக்கிங்லாம் முடிச்சுட்டு, ஒரு வழியா வந்து இப்ப உள்ள வந்துட்டோம். சீக்கிரமே செக்கிங்லாம் முடிஞ்சுச்சு. அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கல. இப்ப ஆனா அதுக்கப்புறம் எங்கள வேகமா உள்ள உட்டாங்க போல இருக்கு. இனிமே டைரக்ட்டா ரைடுக்கு போயிரலாம் அப்படின்னு ஒரு ஆர்வ கோளாறுல போனா, அங்க ஒரு இடத்துல பிளாக் பண்ணி எல்லாரையுமே வச்சுர்றாங்க. 10 வரைக்கும் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு, 10க்கு தான் ஒண்ணா ஓப்பன் பண்ணி எல்லாரையுமே உள்ள விடுறாங்க. ஆனா ஏர்லி ஆக்சஸ் பாஸ் அப்படின்னு இருக்கு. அதான் உள்ளே தங்கியிருப்பாங்கல்ல, இந்த ரிசார்ட் எடுத்து தங்கியிருக்கவங்களுக்கு மட்டும் 9 ஏஎம் ஏர்லி ஆக்சஸ் குடுக்குறாங்க. அவங்க மட்டும் தான் வந்து 9 ஏஎம்க்கே பார்க்க சுத்தி ரைட்ஸ் எல்லாம் போக முடியும். நம்ம யாரும் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உள்ள முடியாது. ஒரு வழியா கியூல ரொம்ப நேரம் நிக்க வச்சு எங்கள தெறந்து விட்டதும், அப்பாடியா நடைய தெறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறதுக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வந்து ஒவ்வொரு ரைட்ல எந்த பக்கம் போறது? எந்த ரைட்ல கூட்டம் கம்மியா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகி அங்கேயும் இங்கேயுமா சுத்திட்டு இருந்தோம். நெறைய பார்த்துட்டு வந்திருந்தோம். இங்க போனா கூட்டம் கம்மியா இருக்கும்னு. ஆனா அங்க போய் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. வேகமா எல்லா கூட்டம் போன ஒரு பக்கமா போயிட்டோம். போய் நிட்டெண்டோ வேர்ல்டுக்கு ஃபர்ஸ்ட்டு போனோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நிட்டெண்டோ வேர்ல்ட் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல இந்த மாரியோ கேம்ஸ்லாம் விளையாடுவோம்ல. நெறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறது, காயின்ஸ்லாம் எடுத்துட்டு, அத இப்ப வந்து Nintendo அப்படின்னு சொல்ட்டு இவங்க யுனிவர்சல் வந்து ரீசென்ட்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அந்த தீம்ல இருக்கிற எல்லா ரைட்ஸும் இங்க இருக்கும்.
இந்த தீம பார்த்தோனே நெறைய Mario கேம் விளையாடுறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அந்த சின்ன வயசு Mario கேம்ல வந்து இந்த எல்லாமே பார்த்திருப்போம். இந்த மாரி எல்லாமே வரும். நம்ம அத பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக அதெல்லாம் வந்து அப்படியே அடிச்சு அந்த ஆமையெல்லாம் நானே சின்ன வயசுல ரொம்ப தடவ விளையாடியிருக்கேன். அந்த ஆமைய இப்படி தள்ளி விட்டுட்டு, அடிச்சு தள்ளி விட்டா அது போய் கீழ விழும். இந்த காயின்ஸ் மாரி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே போவோம். அந்த மாரி கேம்ஸ்லாம் தான் இங்க சுத்தி இந்த வேர்ல்டையே வந்து அந்த தீம்ல தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்டுல நான் ரொம்ப பெரிய பிரச்சனையா பார்த்தது என்னன்னா, எந்த ஒரு ரைடுக்குமே ஒரு ஆரோ கிடையாது. இந்த சைடு தான் இந்த ரைடுக்கு போணும். அந்த பக்கம் இந்த ரைடு இருக்கு. கூட்டம்லாம் எங்கே நிக்கிது, அத பார்த்து போலாம். அப்படிலாம் இல்ல. நம்ம இஷ்டத்துக்கு எங்கேயோ ஒண்ணு ரைட் போயிட்டு இருக்கு. இதுக்கு வாசல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள ஓடுற மாரி தான் இருந்துச்சு. எடுத்தோனே கூட்டத்தோட கூட்டமா ஒரு ரைடுக்குள்ள போயிட்டோம். அது ரொம்ப த்ரில்லிங்கான ரைடு கிடையாது. அதாவது மேரியோ கார்ட் பவுசர்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு. அதுக்கே பார்த்தீங்கன்னா, வெயிட் டைம் வந்து 1 ஹவர், 1 1/2 ஹவர்ஸ் காட்டுச்சு. ஒவ்வொரு ரைடுக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க 1 1/2 ஹவர்ஸ் தான். குறைஞ்ச வெயிட் டைம் உள்ள எந்த ரைடுமே இல்ல. இதுதான். இப்படி ஸ்லோவா நம்மள யோசிக்க அந்த நிக்கிறோம், வெயிட் பண்றோம்ன்றது தெரியாத அளவுக்கு சும்மா நம்மள வந்து அப்படியே சுத்தி, சுத்தி, சுத்தி கூட்டிட்டு போயி ஒவ்வொரு இடத்துக்கா கூட்டிட்டு போவாங்க. நடுவுல நாங்களும் நின்னு, நின்னு ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் நிக்கிறதே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. 1 1/2 மணி நேரத்துக்கு மேல. நாங்களும் 1 1/2 மணி நேரமா, அப்பாடி வந்துருச்சு அப்படின்னு நெனப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சர்க்கிள்ல நம்மள நடக்க விடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாடி மேல நடக்க விடுவாங்க. அப்புறம் அங்கருந்து கீழ நடக்க விடுவாங்க. இப்படியே நடக்க விட்டு கடைசியா கொண்டு போயி அந்த ரைடு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாரி மாரியோ வேர்ல்டுக்குள்ள போயி, ரொம்ப வந்து த்ரில்லா இல்லாம, நார்மலா எல்லாருமே பண்ற அளவுக்கு நல்லா இருந்துச்சு அந்த ரைடு. அத விட இந்த பசங்களெல்லாம் வச்சுட்டு ஒவ்வொரு ரைட்லயும் 1 1/2 மணி நேரம் வெயிட் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சே தவிர, மத்தபடி ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ரைடெல்லாம் எங்களுக்கு வெயிட் பண்றது ஒண்ணும் தெரியல. ஏன்னா, அப்பதான் உள்ள நுழைஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் வர்ற எல்லாமே இப்படிதான் இருக்க போதுன்னு நெனைக்கல. அடுத்தது நாங்க வந்து யோஷிஸ் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு போனோம். அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி குழந்தைங்க ரைடு. இந்த பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரொம்ப சின்ன குழந்தைங்க கூட்டம் ரொம்ப ஸ்லோவா போகும்ல. அந்த ஃபுல் நிட்டெண்டோ வேர்ல்டையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாரி அத சுத்தி ஃபுல்லா வரும். அங்கருந்து பார்த்தா நம்மளுக்கு ஓலா அந்த நிட்டெண்டோ வேர்ல்டு ஃபுல்லா தெரியும். அந்த மாரி ஒரு ரைடு. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா, 1 1/2 மணி நேரத்துக்கு மேல வெயிட் டைம் இருந்துச்சு. எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. எல்லா ரைடுக்கும் 1 1/2 மணி நேரத்துக்கு மேல வெயிட் டைம் இருந்துச்சு. இந்த ரைடு வந்து 1 1/2 மணி நேரத்துக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டா, ரொம்ப சின்ன குழந்தைங்க வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு 2 இயர்ஸ் குழந்தைங்க, 3 இயர்ஸ் அந்த மாரி குழந்தைங்க வச்சிருக்கீங்கன்னா, இது ஒர்த்து. மத்தபடி எங்கள மாரி கொஞ்சம் பெரிய பசங்க வச்சிருக்கிறவங்கலாம் இந்த 1 1/2 மணி நேரம் நின்னு இந்த ரைடுலாம் வரணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, என் பசங்கலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. "இவ்ளோ நேரம் நிக்க வச்சு இந்த ரைடு கூட்டிட்டு வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து அந்த மாரியோ கார்ட் பவுசர்ஸ் சேலஞ்ச் வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இந்த ரைடு வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு புடிக்கல. நாங்க நிட்டெண்டோ வேர்ல்ட்ல இந்த 2 ரைடு முடிக்கிறக்குள்ளயே மத்தியானம் ஆயிருச்சு. இப்ப வந்து நாங்க அடுத்த இதுக்கு போயிட்டோம். அடுத்த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ ட்ரெயின் யூர் டிராகன். இந்த படம் நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த படத்தோட தீம் வச்ச ரைட்ஸ் தான் இந்த இடத்துல இருக்கும். இது ஒரு வேர்ல்டு. இப்ப இந்த வேர்ல்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. நெறையா வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான இடம் மாதிரி சூப்பரா இருந்துச்சு இந்த வேர்ல்டு. ஆனா உள்ள இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நெறைய ரைட்ஸ் வந்து ரொம்ப த்ரில்லிங் ரைட்ஸா இருந்துச்சு. அதனால நாங்க மொதயே ரொம்ப த்ரில்லான ரைட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் போனோம். எங்க அம்மா வந்து அந்த இதுல 2 ரைட்லயுமே 1 1/2 மணி நேரம் நின்னதிலேயே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால அவங்க இங்க நான் எந்த ரைடும் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க பார்த்தீங்கன்னா 2 ரைட்ஸ் இருந்துச்சு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்குறீங்கல்ல அந்த அ டிராகன் ஏதோ கிளைடர் விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. அது பார்த்தீங்கன்னா, 2 விங் அப்படி விரிச்சு பறக்கிற மாரி, அந்த விங்லயும் அது சுத்துது. அந்த மாரி ஒரு ரைடு இருந்துச்சு. இது வந்து நார்மல் கொஞ்சம் ரோலர் கோஸ்டர். ஓரளவுக்கு த்ரில்லிங்கானது. ஒரு மீடியம் த்ரில் மாரி இருந்துச்சு. நாங்க எல்லாரும் சரி இந்த மீடியம் த்ரில் ரைடு மட்டும் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். எங்க அப்பாக்கு மீடியம் த்ரில் வேண்டாம். எனக்கு த்ரில்லிங்கானது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிளைடர் விங்குக்கு போயிட்டாங்க அவங்க மட்டும். நாங்க எல்லாரும் இதுக்கு போனோம். அது கொஞ்சம் வெயிட் டைம் கம்மி கிளைடர் விங். 30 மினிட்ஸ். இது நாங்க திருப்பி அதே 1 1/2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அதையும் முடிச்சுட்டு, அந்த வேர்ல்டுல அதோட முடிச்சுட்டு வெளிய வந்துட்டோம். இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா, இது பேரு செலஸ்டியல் பார்க்கு. இதுக்குள்ள வந்து ஒரு கரோசல் இருக்கு. அது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க இந்த குதிரை மாரி உட்காந்து போவாங்கல்ல, அந்த மாரி கரோசல் இருக்கு. அது வந்து சின்ன பசங்க எங்க குரூப்ல இருக்கவங்கலாம் போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டார் டஸ்ட் ரேசர். இதுவும் வந்து அந்த செலஸ்டியல் பார்க்ல தான் இருக்கு. இது வந்து 2 ஸ்டார் இப்படி மோதுற மாரி தெரியும், நைட் லைட்ல பார்க்கும்போது. ஆனா, இப்போ வந்து இதுதான் இருக்கறதுலே த்ரில்லான ரைடு. இந்த ஃபுல் பார்க்லயே இது ரொம்ப த்ரில்லிங்கான ரைடு. இப்ப அடுத்த வேர்ல்டுக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா வந்து டார்க் யுனிவர்ஸ்.
நாங்க இதுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவ்னிங் டைம் ஆயிருச்சு. அதனால நாங்க வந்து முடிவு பண்ணிட்டோம். நம்ம வந்து ரொம்ப ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ்லாம் போக வேண்டாம். அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மாரி 3டி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாரி ரைட்ஸ் மட்டும் போலாம். ஏன்னா, அது வந்து ரொம்ப த்ரில்லிங்காவும் இருக்காது. அதே மாரி அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும். தீம் பார்க் போனாலே நம்ம இந்த ரோலர் கோஸ்டர்லாம் போலாம். ஆனா, இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாரி போலான்னு முடிவு பண்ணிட்டோம் மொதயே. அதனால டார்க் யூனிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, த ஃபிராங்க்ஸ்டன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ரைட் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு மேல வெயிட் டைம். வெயிட் பண்ணி போய்க்கிட்டே தான் இருந்தோம். இந்த ஃபிராங்க்ஸ்டன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது டார்க் யூனிவர்ஸ்ல என்ன கான்செப்ட்னா, விக்டோரியா ஃபிராங்க்ஸ்டன் அப்படிங்கிறவங்க நியூ லைஃப்ப உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மான்ஸ்டர்ஸ உருவாக்கிருவாங்க. அதனால வுல்ஃப் மேன், அப்புறம் இகோர் அப்படின்னு நெறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. அவங்கலாம் வந்து பயங்கர பயமுறுத்துற கேரக்டர்ஸா வந்து நம்மள பயமுறுத்துவாங்க. அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் தப்பானதுனால உருவாகுற கேரக்டர்ஸ நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நம்மள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வப்பாங்க. போற வழியெல்லாம் அந்த கேரக்டர்ஸ் வந்து நம்மகிட்ட இன்டராக்ட் பண்ற மாரி இப்படி வீடியோஸா போட்டு விட்டுருப்பாங்க. அவங்க நம்மள பயமுறுத்துவாங்க. நான் உங்கள அந்த ரைட்ல வச்சு எப்படியெல்லாம் ஆட்டப் போறேன். இந்த மாரி தான் இருக்கும். அந்த ரைட்ல இப்படிதான் பண்ணுவாங்க. நம்மள அந்த சீட்ல உட்கார வச்சுட்டு இப்படி போட்டு ஆட்டுன்னு ஆட்டுவாங்க. அது வந்து ஆட்டுறது வந்து அந்த இகோர்ங்கிற கேரக்டர் அந்த மாரி காட்டுவாங்க. அது வந்து இன்டராக்டிவா இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ரைட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ரைடு. இதுதான் வந்து அவங்க அந்த விக்டோரியா ஃபிராங்க்ஸ்டன் கிரியேட் பண்ண மான்ஸ்டர்ஸ். அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்கிற மாரி, அந்த கான்வர்சேஷன் நம்மள பயமுறுத்துற மாரி, "நீங்கலாம் ரெடியா இருக்கீங்களா? இதுக்குள்ள போறதுக்கு?" அப்படின்னு காட்டுவாங்க. காட்டி அந்த ரைட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த ரைடோட கியூலயே நின்னு நாங்க லஞ்ச்சே முடிச்சுட்டோம். ஏன்னா லஞ்சுக்குன்னு தனியா போறதுக்கே அங்க டைமே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கு அடுத்து பார்த்தோம். இதோட டார்க் யுனிவர்ஸ் வேர்ல்ட்லேருந்து வெளிய வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க அடுத்து இப்போ அடுத்த வேர்ல்டுக்கு போறோம். இதுலயே ஒரு ரோலர் கோஸ்டர் இருந்துச்சு. சரி அது பண்ணா அடுத்து வந்து ஹாரி பாட்டர் பண்றதுக்கு டைம் இருக்காது. அந்த வேர்ல்ட்லயும் ஒண்ணாவது பண்ணுவோம். அங்கேயும் வந்து இந்த மாரி சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ரைடு இருக்கு. இருக்கிறதுலயே இந்த எபிக் யுனிவர்ஸ்லயே அதான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. லாஸ்ட்டா எண்டுல அதுதான் வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, வெயிட் டைம பார்த்தேன். அந்த பக்கம் போறதுக்கு பயந்துட்டே இருந்தோம். 2 1/2 ஹவர்ஸ்ங்க வெயிட் டைம் போட்டிருந்தாங்க. அதுவும் பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எல்லா ரைட்லயும் நின்னு பசங்க வந்து ரொம்ப போர் அடிச்சு போயிட்டாங்க. எங்க அம்மா, அப்பா வேற ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க நின்னு. எங்க அப்பா வந்து இந்த ரைடுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து நான் ஸ்டார் டஸ்ட் ரேசருக்கு போறேன். அது வந்து ரொம்ப த்ரில்லிங்கான ரைடு. அதனால அதுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாரி தான் வெயிட் டைம் இருந்துச்சு. நான் அங்கேயே போறேன். எனக்கு இதுல 2 1/2 ஹவர்ஸ் நிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க போயிட்டாங்க. நாங்கலாம் அந்த வந்து ஹாரி பாட்டர் ரைடுக்கு போனோம். சரி ஏதோ உள்ள போற வரைக்கும் தான் 2 1/2 ஹவர்ஸ்ன்னு காட்டுவாங்க. கொஞ்சம் கடகடன்னு போயிரும் அப்படின்னு நாங்க நெனச்சுட்டு போனோம். இந்த இடத்துக்கு வந்துச்சு பாருங்க. நாங்க உடனே ரைடு பக்கத்துல வந்துருச்சு. ஒரு 1 ஹவர்லயே நம்ம ரீச் பண்ணிட்டோம். இது முடிச்சுட்டோம்னா அடுத்து ஒரு ரைடு போய்க்கலாம். அப்படிலாம் பிளான் பண்ணோம். நாங்க இந்த இடத்துக்கு வந்தோனே வந்துட்டோம் அப்படின்னு தான் நெனச்சோம். எனக்குள்ள ஆனா சுத்தி வந்து அந்த ஹாரி பாட்டர் புக்ல வர படத்துல வர தீம்லாம் நெறைய வச்சிருந்தாங்க. நான் ஹாரி பாட்டர் புக் பேசிக்கலா ரீட் பண்ணது கிடையாது. படம் பார்த்ததுல. அதனால எனக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியா ஒரு வழியா பக்கத்துல வந்துட்டோம் அப்டின்ற நெனைக்கிற நேரத்துல, ஏதோ மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ன்னு சொல்ட்டு எங்கள ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போட்டாங்க. 2 1/2 ஹவர்ஸ் வெயிட் டைம்ன்னு சொல்லி கடைசில 3 ஹவர்ஸ் ஆகி தான் நாங்க ரைடுக்கே போனோம். ஒரு வழியா கடைசில ரைடுக்கு போனா, ரைடு வந்து ஒர்த்து தான் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. பட் ஆனா இந்த வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. நாங்க இந்த ரைடுக்குள்ள உள்ள போம்போது நீங்க பார்த்திருப்பீங்க. வானம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வெளிச்சமா இருந்துச்சு. ஒரு 4:30 அந்த மாரி உள்ள போயிட்டு, நாங்க வெளில வரும்போது 7:30 ஆயிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இருட்டி நைட் ஆயிருச்சு. இப்ப நாங்க வெளிய வந்து சரி எங்க அப்பா வேற வெளிய போயிருந்தாங்க. அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க ரொம்ப நேரம் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க வேற குளிர்ந்துச்சு இந்த டேல வந்து. அதனால அவங்க ரொம்ப நேரம் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா ஒரு இடத்துல அசெம்பிள் ஆகி, அதுக்கப்புறம் சரி வெளிய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா வெளிய நடந்து போயிட்டு இருந்தோம். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஸ்டார் டஸ்ட் ரேசர். இது வந்து 2 அந்த இது வர மாரி இருக்கும். இது 133 அடி அளவுக்கு ஹைட்ல போயிட்டு, அங்கருந்து ட்ராப் ஆகுது போல இருக்கு. எங்க அப்பா போயிட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னாங்க. ஆனா நான் அவ்வளோ பெரிய த்ரில் பெர்சன்லாம் இல்ல. அதனால இந்த மாரி ரைட்லாம் நான் போமாட்டேன். இது வந்து இங்கேருந்து கீழேருந்து லைட் அடிக்கிறாங்க. அது மேல வரைக்கும் நல்லா தெரியுது. அந்த வெளிய நம்ம போனதுக்கு அப்புறமும் இந்த எபிக்ல அடிக்கிற லைட் வந்து மேல நல்லா தெரியுது. லைட்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த இடமே வேற மாரி இருந்துச்சு. பார்க்க வந்து ரொம்ப இந்த கிறிஸ்மஸ் வில்லேஜ் அதெல்லாம் பார்க்குற மாரி சூப்பரா இருந்துச்சு. லைட் வெளிச்சத்தில பார்க்க. ஆனா குளிர் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அன்னைக்கு. நாங்க காலையில போட்ட பிளான் என்னன்னா, நைட் 9 மணி வரைக்கும் இது ஓப்பனா இருக்கும். அதுவரைக்கும் எல்லா ரைடும் நம்ம போயிட்டு தான் போணும் அப்படிலாம் நெனச்சிருந்தோம். ஆனா இதுக்கு மேல போறதுக்கு வேற ரோலர் கோஸ்டர் தவிர வேற எந்த ரைடும் இல்லவும் இல்ல. இதுக்கு மேலயும் யாருக்கும் ரொம்ப தெம்பு இல்ல. ஏன்னா 3 மணி நேரம் நாங்க நின்னே வந்து கால்லாம் பயங்கரமா வலிச்சிருச்சு. அதனால
கிளம்பிர்லாம் இதோட. சாப்பிட வேற போணும். அப்புறம் சாப்பாட மிஸ் பண்ணிருவோம். இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் லேட்டாலாம் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க இங்க. அதனால சீக்கிரம் போனா தான் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்டு தூங்குனா தான் அடுத்த நாள் டே ஆக்டிவிட்டிய வந்து கன்டின்யூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கருந்து. இன்னைக்கு நாள் நல்லா தான் போச்சு. பிளான் பண்ண எல்லாமே இப்போ நல்லா தான் இருந்தது. ஆனாலும் ஒரு சின்ன குறை என்னன்னா, எல்லா இடத்துலயும் ரொம்ப வெயிட் டைம் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இந்த காசுக்கு இது வந்து ஒர்த் இல்ல. ரொம்ப ஓவர் ஹைப்டா கூட்டம் இருக்கு அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ ஒரு வழியா சாப்பிடுற இடத்துக்கு வந்துட்டோம். எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாஸ் கிச்சன் தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் நான் ஏற்கனவே ஒரு தடவ என்னோட வீடியோல சொல்லியிருப்பேன். பஃபலோல நாங்க வந்து இதே கடையில சாப்பிட்டுருக்கிறோம். நயகரா பக்கத்துல. என்னோட பழைய வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு தெரியும். இந்த ரெஸ்டாரண்டோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து இந்த மாரி அம்மா ஃபோட்டோ வச்சிருப்பாங்க எல்லா இடத்துலயும். யாரோ வந்து ரொம்ப தீவிர அம்மா ஃபேனா இருக்கிறவங்க இந்த மாரி ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அது மாரி ஃபுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவும் இருக்கு. விலை ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ரேட்ல குடுக்குறாங்க. நம்ம அம்மா உணவகம் எப்படி நம்ம ஊர்ல ஃபேமஸா இருந்துச்சோ, அந்த மாரி இங்கேயும் வந்து ரொம்ப அ அதாவது ஃப்ரீ ஃபுட் இல்ல. பட் ஆனா நல்ல அஃபோர்டபிள் ரேட்ல குடுக்குறாங்க. இவ்ளோ கம்மியாலாம் எங்கேயுமே கிடைக்காது. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, அப்படியே ஒரு லைக்க போட்டுட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.